மஞ்சள் காமாலை நோய்க்கு மருந்து உண்ண வந்திருக்கும் நண்பர்களுக்கு நீலகண்ட வருமானத்தின் பணிவான வேண்டுகோள். மருந்து எப்படி சாப்பிடும் நிறைய அவங்க டவுட் இருக்குது. அதனால தான் இதை யூடியூப் மூலிமா கொஞ்சம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நம்மளோட மருந்து எளிய பத்தியமில்லா மருந்து என்றாலும் இந்த பேப்பர் உங்கள்கிட்ட கொடுத்துருப்போம். இதில் எல்லாமே எழுதியிருக்கும். இருந்தாலும் நிறையா பேர் இதில் சந்தேகம் கேட்பதனால இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். நீங்கள் எப்போ வேணாலும் இதை எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி மருந்து சாப்பிடலான்னு தெரியும். மஞ்சள் காமாலை நோய்க்கு 3 நாட்கள் மருந்து. முதல் நாள் தண்ணி மருந்தியை கொடுத்துருவோம். அடுத்த 2 நாட்கள் இலை, இந்த இலை இருக்கு இல்லையா, இந்த இலையினை 2 நாட்கள் நீர் விட்டு அரைத்து மோர் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடணும். காலையில் எழுந்திரிச்சோன்னையும் காப்பி சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்றணும். அதுக்காக இவ்வளோ டீட்டெயிலாக கொடுக்குறேன். திருப்பி ப்ளே பண்ணலாங்கிறதுனால தான் இதை அனுப்பியிருக்கேன். அடுத்ததாக இதில் 9 பொட்டணம் இருக்கும். இந்த 9 பொட்டணம் அப்படிங்கிறத எடுத்து பார்த்தீங்கன்னா காலையில் 1, மதியானம் 1, ராத்திரி 1. ஒரு நாளைக்கு 3 வேளை, 3 நாளைக்கு காலை மதியம் இரவு 3 வேளையும் உணவிற்கு பின்னாடி இதை வாயில் கொட்டி வெந்நீரை குடிச்சிடணும். 9 பொட்டணத்தையும் சாப்பிட்றணும். 3 நாட்கள் புளி கவுச்சி மட்டும் சேர்க்கக்கூடாது. நான்வெஜ் எது சேர்க்கக்கூடாது. புளி சேர்த்துக்கூடாது. புளிப்பு சேர்த்துக்கலாம். 4ஆவது நாள் ஓமம் அரைத்து தலைப்படுவோம். ஓமங்கிறது நாங்கள் கொடுத்துருக்க மாட்டோம். கடையில் அரைச்சி, ஓமம் கடையில் கேட்டிங்கன்னா ஒரு 2 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு அதை நல்லா அரைச்சி அதை கொஞ்சம் பேஸ்ட்டாக தலையில் உச்சந்தலையில் வச்சுக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் சீயக்காய் தேய்த்து குளிச்சிங்கன்னா பத்தியும் உங்களுக்கு முறிஞ்சிடும். அதுக்கப்புறம் கவுச்சியெல்லாம் சேர்த்துக்கலாம். உங்களுடைய உடல் வாகை பொறுத்து அதை சேர்த்துக்கலாம். 4ஆவது நாள் ஓமம் அரைத்து தலைமுழுகவும் அன்று முதல் 5 நாட்கள் இந்த பவுடராக இருக்கும். 5 நாட்கள் எழுதியிருக்கும். இதை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றோம். சில வேளைகளை இப்படி கொடுப்போம், அப்படி இல்லைன்னா சில வேளைகள் இப்படி கொடுப்போம். இது 5ஆக பிரிச்சுக்கணும். இப்படி கொடுத்தா இதெல்லாம் 5 பொட்டணமாகவே இருக்கும். இதில் ஏதாச்சும் ஒன்று அப்பப்போக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஏன்னா காலதேச வர்த்தமான கொண்ட சம்பவம்னு சொல்லுவாங்க. காலநிலைக்கு ஏற்ப இந்த மருந்துகளை அந்த மருந்தை மட்டும் கொஞ்சம் மாற்றி கொடுப்போம். அதனால் அதை மட்டும் பார்த்துக்கணும். பத்தியும் உங்களுடைய கணக்குப்படி 3 நாள் தான். புளி கவுச்சி மட்டும் சேர்க்கக்கூடாது. 4ஆவது நாள் ஓமம் அரைத்து தலைப்பை தேய்ச்சதுக்கப்புறம் அதுவும் சேர்த்துக்கலாம். 3 நாள் குடிக்கலாம் வெந்நீர் தான், பச்சை தண்ணி வேண்டாம். சில பேருக்கு தலைவலி இருக்கும். அப்படி சப்போஸ் தலைவலி இருந்தால் கேட்டு பெற்றுக்கொள்ளவும் இந்த 10 போடுற மருந்தை. இது நீர்க்கோர்வை மாத்திரைன்னு பேர். மிக சிறந்த மருந்து. இந்த மருந்தை வெந்நீரில் குழச்சி நெத்தியில், இந்த மூக்கில், தொண்டையில், காதுக்கு பின்புறம் இங்கெல்லாம் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா சளிங்கிறது இருக்காது, தலைவலிங்கிறது இருக்காது, தலையில் நீர் இறங்கிடும். அப்பேற்பட்ட மருந்து இது. அதனால் இந்த மஞ்சள் காமாலை மருந்து சாப்பிட்ற அனைவரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் பெற்று வாழ வேண்டி ஸ்ரீ மாதா வாராகி அம்மையின் அருளால் பிரார்த்தனை செய்கின்றேன். சந்தேகமாக இருந்தால் திருப்பி போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள். நன்றி.